யானை முகத்தவனே, முக்தி நலம் சொன்னவனே, மூவுலகம் போற்று முதற்பொருளே, உன் திருவடிகள் சரணம். அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற மகாகவி வரிகளுக்கு ஏற்ப கல்விப் பணியை களப்பணியாக செய்து கொண்டிருக்கும் கோபாலபுர கல்விச் சங்கத்தின் கீழ் இயங்கும் எம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அத்துணை அன்புள்ளங்களுக்கும் மகிழ்வான மாலை வணக்கங்கள். விழாவின் தொடக்க நிகழ்வாக இறைவணக்கம். எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. மனதில் சலனமில்லாமல் மதியில் இருளே தோன்றாமல், மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல், நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும். நினைக்கும் பொழுது நில் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும். கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தர நீ கடவாயே. கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தர நீ கடவாயே. எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. நன்றி. மனம் குளிர்ந்து தைமகளை வரவேற்று புதிய விடியலுக்கு பூபாலம் பாடும் இத்தை திங்களில் வெளிச்ச சூரியன் வீதியில் உலா வந்து மேற்கிலிருந்து பார்க்கும் அற்புதமான மாலை வேளையில் நம் பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அத்துணை அன்புள்ளங்களையும் சிறப்பு விருந்தினர் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்க எம் பள்ளி கணித ஆசிரியை திருமதி கல்பனா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அமுதான தமிழே நீ வாழி, என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி என்று என் தாய்மொழியாம் தமிழை வணங்கி எம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு இன்று வருகை புரிந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் அத்துணை நல்ல உள்ளங்களையும் வணங்கி மணக்கும் தமிழால் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் நமது வணக்கத்திற்குரிய டாக்டர் KM சுசீந்திரன் அவர்கள் TCS நிறுவனத்தின் கல்வி ஒருங்கிணைப்பு குழுமத்தின் தலைவராக 29 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றும் பெருமைக்குரியவர். தரம், உற்பத்தி திறன் மேலாண்மை மற்றும் மனிதவளம் படிப்பில் சான்றிதழ் பெற்றவர். IT துறையில் வேலைவாய்ப்பு சட்டங்களில் சான்றளிக்கப்பட்ட நிபுணர். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் முனைவர் பட்டம் பெற்றவர். மேலும் இவர் ஷேரிங் ட்ரீ என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் நிர்வாக அறங்காவலர் மற்றும் யோகா பயிற்சியாளராகவும் உள்ளார். பல பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து பல கல்வி நிறுவனங்களுக்கு இடையே ஒரு இணைப்பு பாலமாக செயல்பட்டு மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்த உதவுபவர். அவர்களுக்கான பாடத்திட்ட மேம்பாடு, தொழில்நுட்ப பயிற்சிகள், கணினி அறிவியல் திறன் மற்றும் டிஜிட்டல் திறனை உருவாக்கி அவர்களுக்கான வேலைவாய்ப்புகளை பல்வேறு தொழில் நிறுவனங்களில் உருவாக்கி தரும் உன்னத பணியை செவனே செய்பவர். தனது செயல்பாடுகளை வளர்த்து கொள்ளவும் தொழில் முனைவோருக்கு உதவவும் சில ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு ஆலோசனையும் வழங்கி வருகிறார். பல பொறியியல் கல்லூரிகள் மற்றும் மேலாண்மை நிறுவனங்களின் கல்விக்குழு, பாடத்திட்ட குழு, நிர்வாக குழு மற்றும் ஆலோசனை குழுக்களில் பங்கேற்று நல்ல பல ஆலோசனைகள் வழங்கி வருகிறார். மேலும் சில கட்டமைப்பு முறைகளுக்கும் மற்றும் தமது யோசனைகளுக்கும் காப்புரிமையும் பதிப்புரிமையும் தனது குழுவினருடன் இணைந்து பெற்றுள்ளார். இவர் சார்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலமாக தகுதியுள்ள மாணவர்களின் கல்வி தேவைகள், சமூக அறிவாளிகளுக்கு சேவை என பல உதவிகளையும் செய்து வருகிறார். பிளாக் செயின், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா மைனிங், நாலேஜ் மேனேஜ்மெண்ட், ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்சஸ், ஒர்க் ஃபோர்ஸ் பிளானிங்,
அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் என இவரது ஆர்வமுள்ள ஆராய்ச்சிகள் ஏராளம். உடலுக்கு நடைப்பயிற்சி, உள்ளத்திற்கு வாசிப்பு, வாழ்க்கைக்கு வேத ஜோதிடம் என இறைவன் அளித்த வாழ்க்கையை இன்பமுடன் வாழும் இவரை எத்தனை பாராட்டினாலும் தகும். சிறப்புகள் பல வாய்ந்த டாக்டர் சுசீந்திரன் அவர்களை இந்த தருணத்தில் எம் பள்ளியின் சார்பாக உங்களின் கர ஒளியோடு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பாமர மக்களும் பகுத்தறிவு பாதையில் பட்டம் பெற பகலவனாய் தோன்றி பள்ளிக் கல்வியை பயனுள்ள கல்வியாக வழங்கி திறமைகள் எங்கிருந்தாலும் அது எவரிடத்தில் இருந்தாலும் தேடி சென்று அவர்களை ஊக்கப்படுத்தும் உயர்ந்த மனத்திற்கு சொந்தக்காரர்களாக விளங்கும் எம் கோபாலபுரம் கல்வி சங்கத்தின் தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட சங்க உறுப்பினர் அனைவரையும் பணிவுடன் வணங்கி வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். உடல் நலத்திற்கு மருத்துவ பணியையும் உள்ள நலத்திற்கு கல்வி பணியையும் 2 கண்களாக போற்றி இன்சொல், இன்முகம், இரக்க சிந்தனை என வாழும் கலைமகளாக எங்கள் முன்னே அமர்ந்திருக்கும் எங்கள் தாளாளர் அவர்களையும் அவர் தம் குடும்பத்தினர் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றேன். வெள்ளத்தால் போகாது, வெண்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது என்ற கல்வியின் பெருமையை கூறும் விவேக சிந்தாமணியின் பாடலைப் போல பள்ளியின் வளர்ச்சிக்கும் குழந்தைகளின் கற்றல் திறனுக்கும் அள்ளி கொடுத்து ஆதரவு காட்டி வரும் நன்கொடையாள பெருமக்கள் அனைவரையும் பாதம் தொட்டு நன்றி அறிதலோடு வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். விழுந்து கிடந்தால் சிலந்தியும் நம்மை சிறைப்பிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் வழி கொடுக்கும் என்று தன்னம்பிக்கை ஆயுதத்தை தனக்குள்ளே தாங்கி எண்ணியது எண்ணியவாறு முடிக்கும் திறம் கொண்ட எம் பள்ளியின் தலைமை ஆசிரியை அவர்களையும் கோபாலபுரம் கல்வி சங்கத்தின் கீழ் இயங்கி வரும் அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அனைவரையும் வாஞ்சையுடன் வருக வருக என வரவேற்கின்றேன். கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று தம்மால் தான் படிக்க இயலாது, வசதி இல்லாமல் போயிற்று, நாம் குழந்தைகளாவது படித்து முன்னேறி அவர்களும் வாழ்க்கையில் பேர் சொல்லும்படி வாழ வேண்டும் என்று நாளும் உழைத்து நம்பிக்கையை எம் பள்ளியின் மீது வைத்து எங்களுடன் என்றைக்கும் நல்லுறவு காணும் பெற்றோர் அனைவரையும் பெருமையுடன் வருக வருக என வரவேற்கின்றேன். கல்லினுள் அறிவொளி காணவும், கால வெள்ளத்தில் நிலை காணவும், புள்ளினுள் வைரப்படை காணவும், கல்வி பயிலும் மாணவ செல்வங்களின் அறிவுத்திறனை மேம்படுத்தவும் நாளும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் ஆர்வத்துடனும் கல்வியை போதிக்கும் என் உடன்பிறவா சகோதரிகளாகிய எம் பள்ளியின் முன்னாள் மற்றும் இந்நாள் ஆசிரியை அனைவரையும், அலுவலக நண்பர்கள் மற்றும் ஏனைய பணி செய்வோர் அனைவரையும் தோழமையுடன் வருக வருக என வரவேற்கின்றேன். கடந்த காலம் நிலையானது, நிகழ்காலம் நிஜமானது, எதிர்காலம் எதிர்பார்ப்பில் என்று பள்ளியின் பெருமையை நினைத்து பார்த்து வருடந்தோறும் வந்திருந்து அடுத்த தலைமுறையை வாழ்த்த வந்திருக்கும் எம் பள்ளியின் முன்னாள் மாணவிகளையும் ஏனைய மாணவ செல்வங்கள் அத்துணை பேரையும் மகிழ்வுடன் வருக வருக என வரவேற்கின்றேன். இரவு வானை அலங்கரிக்கும் விண்மீன்களைப் போல இவ்வரங்கத்தினை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்று நல்லதொரு வாய்ப்பினை வழங்கியமைக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நடந்த வார்த்தை மலர்களால் மாலை கட்டி அதனை நிறைந்த மனதுடனும் இன்முகத்துடனும் வரவேற்ற ஆசிரியைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். வெற்றி என்பது குறிக்கோள் அன்று, அது ஒரு பயணமாகும். பயணமானது தேடலுடன் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கிணங்க வெற்றி பயணம் மேற்கொள்ளும் சிறப்பு விருந்தினர் அவர்கள் நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று அகமும் முகமும் மலர வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். அன்னாரை கௌரவிக்கும் விதமாக நினைவு பரிசினையும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கவும் நம் பள்ளி தாளாளர் மற்றும் நம் பள்ளி முதல்வர் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றேன். பெற்ற வழங்கிய உள்ளங்களுக்கு உளமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றேன். பாட்டுக்கு ஒரு புலவனாம் பாரதியார் பிறந்த தினத்தில் பிறந்து பாரதி கண்ட புதுமை பெண்ணாக வளர்ந்து
பிறன் மனம் புண்படும்படியாக பேசி அறியா சொல்லும் செயலும் உடைய மங்கையாக, கண்டிக்கத்தக்க அதிகாரமும் நியாயமும் இருந்தாலும் மன்னிக்கும் மனோபாவம் கொண்ட பெரும்பையாக, அழகில் தேவதையாக, சுறுசுறுப்பில் தேனியாக, எப்போதும் பரபரப்புடனும் பக்குவத்துடனும் செயல்படும் எம் பள்ளி தலைமை ஆசிரியை அவர்களை ஆண்டறிக்கை சமர்ப்பிக்க அன்புடன் அழைக்கின்றேன். நமது அன்பான எளிய அழைப்பை ஏற்று நமது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர் ஸ்ரீ சுசீந்திரன் அவர்களுக்கும், கோபாலபுரம் கல்விச்சங்க தலைவர் ஸ்ரீ KS சுப்பிரமணியன், துணைத் தலைவர் ஸ்ரீ சண்முக வடிவேல், செயலாளர் ஸ்ரீ KV ரகுநாதன், பொருளாளர் ஸ்ரீ N சுந்தரம், கணபதி ஐயர் பெண்கள் உயர்நிலைப்பள்ளியின் தாளாளர் டாக்டர் ஸ்ரீமதி நிர்மலா சுப்பிரமணியன், கல்விச்சங்க நிர்வாக குழு உறுப்பினர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் எங்களுடைய நன்கொடையாளர்கள், எனது அன்பான மாணவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூற்றாண்டு காணப்போகும் நம் பள்ளியின் 2025-26 கல்வியாண்டிற்கான ஆண்டறிக்கை வாசிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. இந்த கல்வி ஆண்டு 2025 ஜூன் மாதம் 2ஆம் தேதி இனிதே துவங்கியது. பள்ளி துவங்கும் போதே மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தாளாளர் அவர்களின் வாழ்த்து செய்தியோடும் மாணவர்களை வரவேற்று பள்ளி தொடங்கப்பட்டது. ஊர்கூடி தேர் இழுப்பது போல இப்பள்ளியில் பணியாற்றும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் பள்ளி என்னும் தேரை இழுத்து அதிலுள்ள மாணவ தெய்வங்களுக்கு கல்வி என்னும் ஆராதனையை சிறப்புடன் செய்து வருகின்றோம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்னும் குரலுக்கு இணங்க இங்கு பயிலும் மாணவர்கள் சிறந்த முறையில் கற்பதோடு கற்றபடி வாழ்க்கையில் ஒழுக்கம், ஒற்றுமை, கீழ்ப்படிதல் போன்ற நற்பண்புகளை வளர்க்கும் பெருமை ஆசிரியர்களையே சாரும். கல்வி சாதனைகள். கல்வியில் சிறந்து விளங்குவது எந்த ஒரு நல்ல நிறுவனத்தின் அடையாளமாகும். ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடையே கடின உழைப்பு மற்றும் கைவிடாத மனப்பான்மை என்ற கலாச்சாரத்தை நாங்கள் வளர்த்துள்ளோம். 2025ஆம் ஆண்டு SLC பொதுத் தேர்வில் நாங்கள் பெற்ற சாதனைகளை பட்டியலிடுவதில் நான் பெருமை கொள்கிறேன். 32 மாணவர்கள் தேர்வு எழுதினர். அவர்களில் 31 பேர் சிறப்பான முறையில் தேர்ச்சி பெற்றனர். 500க்கு 455 மதிப்பெண்கள் பெற்று செல்வி என் சக்தி பள்ளி அளவில் முதலிடம் பெற்றுள்ளார். பெற்றோர் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி. ஒவ்வொரு ஆண்டும் வழக்கமாக பின்பற்றப்படும் நடைமுறையின்படி 6 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களின் பெற்றோருக்கான வழிகாட்டுதல் கூட்டம் நடைபெற்றது. ஒவ்வொரு பருவ தேர்விற்கு பிறகும் பெற்றோர்கள் அழைக்கப்பட்டு மாணவர்களின் கல்வித்தரம் மற்றும் அனைத்து நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்படுகின்றது. விளையாட்டு. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்து இருக்கலாகாது பாப்பா என்ற மகாகவியின் கூற்றுக்கிணங்க மாணவர்களின் ஆற்றலை மேம்படுத்த புத்துணர்ச்சியூட்ட விளையாட்டுகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் அவசியம் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். எனவே அவர்களின் திறமைகள், ஆற்றல்கள் மற்றும் ஆர்வத்தை வெளிப்படுத்த நாங்கள் வாய்ப்புகளை வழங்குகிறோம். எங்கள் மாணவிகள் மண்டல அளவில் பங்கேற்று 3000 மீட்டர் ஓட்டத்தில் முதல் மற்றும் 2ஆம் இடங்களை பெற்றனர். குண்டு எறிதல் மற்றும் வட்டு எறிதலில் 3வது இடத்தை பெற்றனர். 14 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் கபடி போட்டியில் 2ஆம் இடம் பிடித்தனர். 14 வயதுக்குட்பட்டோர் கேரம் ஒற்றையர் பிரிவில் 2ஆம் இடம் பிடித்தனர். 17 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் கேரம் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவில் 2ஆம் இடம் பிடித்தனர். மேலும் 14 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் சதுரங்கத்தில் 2ஆம் இடத்தையும் 17 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் 3ஆம் இடத்தையும் பெற்றனர். மண்டல அளவில் வெற்றி பெற்று மாவட்ட அளவிலான தடகள போட்டி மற்றும் சதுரங்க போட்டியில் பங்கேற்றனர். இணை பாடத்திட்ட செயல்பாடுகள். எங்களின் நோக்கம் கல்வி மற்றும் பரந்த அளவிலான இணை பாடத்திட்ட செயல்பாடுகளை உள்ளடக்கிய ஒரு சமச்சீரான கற்றல் திட்டத்தை வழங்குவதாகும். இவை நடனம்,
விரைவு கணிதம், பால விகாஸ், வாழ்க்கை திறன் கல்வி போன்றவற்றை உள்ளடக்கியது. ஓய்வு பெற்ற விமானப்படை ஸ்குவாடான் லீடர் திரு ஸ்ரீராம் கல்வியில் மிகவும் பின்தங்கியுள்ள 10 மாணவிகளுக்கு சிறப்பு பயிற்சி அளித்து வருகிறார். எங்கள் மாணவர்கள் ஸ்ரீ சத்யசாய் பால விகாஸ் விளையாட்டு மற்றும் கலாச்சார போட்டிகளில் பங்கேற்றனர். இந்த ஆண்டு எங்கள் கோபாலபுரம் கல்வி சங்கத்தின் கீழ் உள்ள 4 பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் அறிவியல் கண்காட்சியில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். பள்ளிக்கு உள்ளேயும் வெளியிடங்களிலும் நடைபெற்ற போட்டிகளில் மாணவர்கள் பள்ளிக்கு பாராட்டத்தக்க பெருமைகளை தேடி தந்துள்ளனர். பள்ளி கல்வித்துறை நடத்தும் கலை திருவிழா போட்டிகளில் ஸ்ரீநிதி 9B, யுவர்ஷி 9B, பார்கவி 10B ஆகியோர் மாவட்ட அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றனர் என்பதை அறிவிப்பதில் பெருமை கொள்கிறோம். அந்த 3 மாணவிகளில் யுவர்ஷி 9B மற்றும் பார்கவி 10B ஆகிய இருவரும் மாநில அளவிலான போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு கலந்து கொண்டனர் என்பதை மகிழ்வுடன் அறிவிப்பதில் பெருமை கொள்கின்றோம். மன்ற செயல்பாடுகள் அனுபவபூர்வமான கற்றலின் மகிழ்ச்சியையும் நன்மைகளையும் புறக்கணிக்க முடியாது என்பதால் பள்ளியில் கல்வி அம்சங்களை இணைத்து கற்றலை ஊக்குவிக்கும் அளவில் பல மன்றங்கள் உள்ளன. இந்த மன்றங்கள் மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை கணக்கில் கொண்டு இயங்கி வருகின்றன. சுகாதார திட்டம், A sound mind in a sound body. நல்ல உடல் நலமே நல்ல அறிவு மற்றும் மனநலத்தை உருவாக்கும் என்பது சிறிதும் ஐயமில்லை. தனிப்பட்ட சுகாதாரம், ஊட்டச்சத்து, உடல் தகுதி போன்றவற்றின் முக்கியத்துவம் ஆண்டு முழுவதும் பல செயல்பாடுகள் மூலம் மீண்டும் வலியுறுத்தப்படுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் டெம்பிள் சிட்டி மூலம் நிபுணர்கள் குழுவால் ஒரு விரிவான மருத்துவ பரிசோதனை ஏற்பாடு செய்யப்பட்டு ஒவ்வொரு மாணவருக்கும் காவேரி மருத்துவமனை, ராஜன் கண் மருத்துவமனை மற்றும் அரசாங்கத்தின் RBSK குழுவின் மருத்துவர்களால் சுகாதார பரிசோதனை செய்யப்பட்டது. கண் பார்வை, பல், காது, மூக்கு, தொண்டை மற்றும் பொது சுகாதாரம் ஆகியவை பரிசோதிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டன. நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் மூலம் 57 மாணவர்களுக்கு ஜப்பானிய காய்ச்சல் தடுப்பூசி போடப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் டெம்பிள் சிட்டி மூலம் அடையாறு புற்றுநோய் நிறுவனத்தில் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான 40 மாணவிகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி போடப்பட்டது. நம் கல்வி சங்கத்தை சேர்ந்த 4 பள்ளிகளின் அனைத்து பெண் ஊழியர்களுக்கும் ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனை மூலம் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் டெம்பிள் சிட்டி வழியாக மெமோகிராம் மற்றும் பேப்ஸ்மியர் பரிசோதனைகள் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டு அதற்கான பின்தொடர் ஆலோசனைகளையும் வழங்கப்பட்டது. வினாடி வினா போட்டி நிறைந்த சமூகத்தில் திறமையோடு சமாளிக்கவும், போட்டித் தேர்வுகளை திறமையோடு கையாளவும், நடப்பு நிகழ்வுகளை பற்றி புதுப்பித்து கொள்ளவும், மாணவர்களின் பொது அறிவு மற்றும் சிந்திக்கும் ஆற்றலை வளர்க்க ஏராளமான வினாடி வினா போட்டிகள் நடத்தப்படுகின்றன. விழாக்கள்: நம் பள்ளியில் விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி போன்ற சமய விழாக்கள் கொண்டாடுகிறோம். மேலும் நாட்டுப்பற்றை வளர்க்கவும், தேச தலைவர்களை போற்றவும் சுதந்திர தினம், குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி, ஆசிரியர் தினம், கல்வி வளர்ச்சி நாள், குழந்தைகள் தினம் போன்ற அனைத்து தேசிய விழாக்களையும் மிகுந்த மரியாதையுடனும் பக்தியுடனும் கொண்டாடுகிறோம். ஊக்கமூட்டும் முறை: ஒவ்வொரு மாதமும் எங்கள் மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக பல்வேறு துறை சார்ந்த புகழ்பெற்ற பேச்சாளரை அழைக்கின்றோம். டாக்டர் திருமதி புஷ்பா லக்ஷ்மண் அவர்கள் எங்கள் 9ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் கற்பித்து வருகிறார். ஆகஸ்ட் 1 காகித தினமன்று சேஷசாய் பேப்பர் மில்ஸ் நிறுவனத்தார் காகிதம், அதன் பயன்பாடு மற்றும் மறுசுழற்சி பற்றி உரையாற்றினார்கள். திருமதி அனுஜா மதன் அக்குபஞ்சர் சிகிச்சை நிறுவனர் சுத்தம் சுகாதாரம் குறித்த ஆலோசனைகளை வழங்கினார். கேம்லின் நிறுவனத்தைச் சேர்ந்த திரு ராஜ்குமார் மற்றும் திருமதி அர்ச்சனா ஆகியோர் ஓவியம் வரைதல் மற்றும் பழைய ஓவியங்களை பாதுகாக்கும் புதிய நுட்பங்கள் பற்றி விளக்கம் அளித்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ்
கோல்டு கோஸ்ட் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் டெம்பிள் சிட்டி அனைத்து பெற்றோர்களுக்கும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். கல்வி சுற்றுலா. நாங்கள் கேரளாவில் உள்ள வாகமனுக்கு கல்வி சுற்றுலா சென்றோம். இயற்கையின் அழகை போற்றி ரசித்தோம். உதவித்தொகை. இந்த ஆண்டும் 9ஆம் வகுப்பு மாணவிகள் 2 உல்லாஸ் அறக்கட்டளையால் உதவித்தொகைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். லயன்ஸ் கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஓஸ்ட், ப்ரோபஸ் கிளப், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ட்ரஸ்ட் மற்றும் திரு ஹரிபிரதாப் ஆகியோரால் இந்த ஆண்டும் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. 8 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகள் 9 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் டெம்பிள் சிட்டி அளித்த நன்கொடையிலிருந்து கூடுதல் பயிற்சி பெற்று வருகின்றனர். நன்கொடைகள். பள்ளிக்கு முதுகெலும்பாக விளங்கும் அனைத்து நன்கொடையாளர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் தூண்களாக விளங்கும் ராணே, கேம்ப்ஸ், ஓப்பன் இந்தியா USA மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் டெம்பிள் சிட்டி ஆகிய நிறுவனங்களுக்கு எங்கள் மனம் கனிந்த நன்றிகள். இந்த வருடம் நம் கோபாலபுர கல்விச்சங்க குடும்பத்தில் இணைந்துள்ள அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இருகரம் கூப்பி நன்றி மலர்களை காணிக்கையாக்குகின்றோம். எங்கள் பள்ளியின் ஓய்வு பெற்ற ஆசிரியரின் சகோதரனான திரு KA நாராயணன் அவர்கள் எங்கள் பள்ளிக்கு 30 லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளார். திரு முருகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் பள்ளி கட்டிடம் முழுவதற்கும் வண்ணம் பூசி கொடுத்துள்ளனர் மற்றும் நம் பள்ளியின் அனைத்து விழாக்களுக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டிருக்கின்றனர். கரம் கோர்ப்போம் அமைப்பு சிந்தனையை தூண்டும் வாசகங்களுடன் நம் சுற்றுச்சுவரை சித்திரங்கள் வரைந்து அழகுபடுத்தி உள்ளனர். திருமதி மீனாட்சி, திருமதி உமா மகேஸ்வரி மற்றும் டாக்டர் நிர்மலா கணேசன் எத்திராஜ் கல்லூரியின் ஓய்வு பெற்ற முதல்வர் ஆகியோர் தலா ரூபாய் 20,000 வழங்கியுள்ளனர் மற்றும் திருமதி உஷா அசோக் ரூபாய் 10,000 வழங்கியுள்ளார். நமது முன்னாள் மாணவி திருமதி உமா மகேஸ்வரி குடும்பத்தினர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆங்கிலத்தில் முதல் மதிப்பெண் பெறும் மாணவிக்காக பார்வதி ஐயர் நினைவு பரிசு அறக்கட்டளையை உருவாக்கியுள்ளார். மேலும் இன்றைய விழாவில் கடந்த 2024-25ஆம் கல்வியாண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவிகளுக்கு ரொக்க பரிசாக முறையே ரூபாய் 7,000, 5,000 மற்றும் 3,000 வழங்க உள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் ரோட்டரி சங்கம் 2 ஸ்மார்ட் போர்டுகள் மற்றும் 17 மின் விசிறிகளை நன்கொடையாக வழங்கியுள்ளனர். கேம்ப்ஸ் நிறுவனம் ஒரு ஸ்மார்ட் போர்டு மற்றும் கம்ப்யூட்டர் ரூம் வினைல் ஃப்ளோரிங் மாற்றியதற்கும் நன்கொடை வழங்கியுள்ளனர். மாணவிகளின் காலை உணவு திட்டத்திற்கு ரூபாய் 1,05,600 வழங்கி ஆதரவளித்த IT சிட்டி ரோட்டரி சங்கம் ஸ்மார்ட் போர்டு ஒன்றும் வழங்கியுள்ளனர். எங்கள் கல்வி சங்க உறுப்பினர் டாக்டர் புஷ்பா லக்ஷ்மன் தனது சகோதரிகளுடன் இணைந்து ரூபாய் 4,50,000 நன்கொடை அளித்து 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவிகளின் கணினி C++ புரோகிராமிங் திறமைக்கான விருதை ரொக்க பரிசாக வழங்க ஒரு அறக்கட்டளையை உருவாக்கியுள்ளார். ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் டெம்பிள் சிட்டி மாணவிகளின் தனி திறமைகளை வளர்க்கும் விதமாக குழந்தைகள் தின விழா அன்று வகுப்பு வாரியாக போட்டிகள் நடத்தி மாணவிகள் பயன்படுத்தும் வகையில் சிறந்த பரிசுகளை வழங்கியதோடு கலந்து கொண்ட அனைத்து மாணவிகளுக்கும் சிறு நினைவு பரிசும் வழங்கினர். ரொட்டேரியன் திரு வெங்கடாச்சலம் எங்கள் பள்ளி வளாகத்தில் ஒரு திறந்த நூலகத்தை தொடங்கி வைத்துள்ளார். மற்றொரு முன்னாள் மாணவியும் நம் ஓய்வு பெற்ற உதவி தலைமை ஆசிரியர் திருமதி சரஸ்வதி அவர்களின் மகளுமான திருமதி உஷா அஜித் இந்த ஆண்டு விளையாட்டுப் போட்டிகளுக்கான பரிசுகளை பெறுவதற்காக ரூபாய் 5,000 மற்றும் 2024-25 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சமூக அறிவியல் பாடத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு ரூபாய் 1,000 ரொக்க பரிசும் வழங்கியுள்ளார். எங்கள் ஆசிரியை திருமதி தெய்வக்கனி
10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சமூக அறிவியல் பாடத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவருக்கு பரிசு வழங்க ரூபாய் 20,000க்கு ஒரு அறக்கட்டளையை உருவாக்கியுள்ளார். விருதுகள். மீனம்பாக்கம் லைன்ஸ் சங்கம் எங்கள் ஆசிரியர்கள் திருமதி தெய்வக்கனி மற்றும் திருமதி ஏ சித்ரா ஆகியோருக்கு ஒரு நினைவு பரிசையும் ரூபாய் 21,000 ரொக்க பரிசையும் வழங்கி கௌரவித்தனர். எங்கள் ஆசிரியர்கள் திருமதி டி கிருத்திகா மற்றும் திருமதி கே மகேஸ்வரி ஆகியோர் ஐடி சிட்டி ரோட்டரி சங்கத்தால் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். ரோட்டரி மாவட்டம் 3233 ஆல் திருமதி கே வனஜா அவர்களுக்கு ரோட்டரி சிறப்பு விருது வழங்கப்பட்டது. மயிலாப்பூர் அகாடமி தேர்ந்தெடுத்த சிறந்த உயர்நிலைப் பள்ளி என்ற விருதை நம் பள்ளி பெற்றுள்ளது. நமது முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு அவர்களால் இந்த விருது வழங்கப்பட்டு நம் தாளாளர் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கிய 10ஆம் வகுப்பு மாணவி செல்வி வி பார்கவிக்கு புரோபஸ் கிளப் சிறப்பு விருது வழங்கி சிறப்பித்தனர். புரோபஸ் கிளப் நம் பள்ளியிலிருந்து 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் செல்ல இருக்கும் மாணவிகளில் சிறந்த மாணவியாக செல்வி எஸ் பத்மஸ்ரீயை தேர்ந்தெடுத்து அவருக்கு ஒரு கைக்கடிகாரத்தை வழங்கியது. அரையாண்டு தேர்வில் 10ஆம் வகுப்பில் முதல் 5 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு விஸ்வ ஜெயஸ்ரீ அறக்கட்டளை நினைவு பரிசு வழங்கியது. அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் விருது வழங்கிய அனைவருக்கும் எங்கள் பணிவான நன்றிகள். முடிவுரை. இந்த ஆண்டு முழுவதும் எங்கள் அனைத்து முயற்சிகளிலும் உறுதுணையாக இருந்த அனைத்து ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள், பெற்றோர்கள் மற்றும் எங்கள் நலம் விரும்பிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறும் முன் பெற்றோர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இத்தகு சிறப்புமிக்க நம் பள்ளியின் பெருமைகளையும் கற்றல் கற்பித்தல் சிறப்புகளையும் உங்கள் பகுதி மக்களிடம் எடுத்து கூறி மாணவிகள் சேர்க்கை அதிகரிக்க உதவும்படி மிகவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இறுதியாக விடைபெறுகிறேன். இந்த உதவியை பெற்றோர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி. தேங்க்யூ. ஆண்டறிக்கையை மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் சமர்ப்பித்த தலைமை ஆசிரியருக்கு மனமார்ந்த நன்றி. பெருமைக்காக தேடிப் பெறுவது அல்ல கல்வி, பெற்றதை கொண்டு பெருமையை தேடித் தருவதே கல்வி. இன்று நாம் தலைகுனிந்து கற்கும் கல்வி நாளை நம்மை தலைநிமிர்ந்து வாழச் செய்யும். கற்றுத்தந்த ஆசிரியர்களுக்கும் பெற்றெடுத்த பெற்றோருக்கும் பெருமையை தேடித்தந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்ற மாணவியருக்கும் 6 முதல் 9 வகுப்பு வரை பயிலும் மாணவியருள் முழு ஆண்டு தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவியருக்கும் மற்றும் நன்னடத்தை பரிசு பெறும் மாணவியருக்கும் நல்லோர் பலர் அளித்த நன்கொடை நிதியிலிருந்து பரிசுகள் வழங்கி வருகின்றோம். அப்பரிசு பெறும் மாணவியரின் பெயர் பட்டியலையும் நன்கொடையாளர்களின் பெயர் பட்டியலையும் அறிவிக்க வருகிறார் எம் பள்ளி ஆசிரியை திருமதி கிருத்திகா அவர்கள். Today is a special day in so many ways. We feel outstandingly blessed and fortunate to be with you all. At this memorable moment, we would extend our sincere gratitude to the following donors who have created an endowment to give prizes. School topper cash prize endowed by Sri P. Vijaykumar, Srimadi Shyamala Gopalan. Second topper cash prize endowed by Srimadi Shyamala Gopalan, Srimadi Lalita Sabhabadi, Srimadi K. Mageshwari. Third topper cash prize endowed by Srimadi Shyamala Gopalan. Highest total prize endowed by Kumari P. Sivaboham. Second highest total prize endowed by Sri K. Amitaraj. First mark in Tamil endowed by Srimadi Jamuna Balasubramaniam, Sri P. Veeraraghavan, Srimadi Rajalakshmi Sambat Kumar. Second mark in Tamil endowed by Srimadi K. Visalakshi. First mark in English endowed by Sri K. Amitaraj, Sri K. A. Kalyana Krishnan, K. A. Narayanan. First mark in Maths endowed by Sri Raj Narayanasamy, Sri K. Amitaraj, Sri Balasubramanian. First mark in Maths from Tamil medium endowed by Srimadi K. Ambujam.
First mark in science endowed by Kumari P. Lakshmi. First mark in social science endowed by Sri K. Amitaraj. Sri K.A. Kalyanakrishnan and K.A. Narayanan. Srimadi Mary Josephine. Best outgoing students endowed by Professor R. Gopala Iyer. For good contact and behavior endowed by Sri T.V. Ramanathan. Deserving students endowed by Srimadi Parvati Harikrishnan, Sri Santanam and Srimadi Vimalabai Santanam. Highest total in all exam endowed by Sri Ayyappan. First mark in annual exam endowed by Sri P. Veeraraghavan. First mark in 10th standard Tamil endowed by Sri S. Shanmugam. First mark in maths endowed by Sri Balasubramaniam. First mark in maths in 9th and 8th annual exam endowed by Sri Raj Narayanasamy. Thank you. வருமாறு சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். The students appeared in the SSLC public exam 2024-25. N. Shakti, school topper, first mark in maths, first mark in social science. ரெண்டாயிரத்தி 24-25 கல்வியாண்டில், அதாவது சென்ற ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவியருக்கு ரொக்கப்பரிசாக முறையே ரூபாய் 7,000, 5,000, 3,000 வழங்க உள்ளனர். மேலும் கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆங்கில பாடத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு திருமதி பார்வதி ஐயர் என்ற பெயரில் திரு நிமேஷ் சங்கரன் மற்றும் நிஷா சங்கரன் அவர்கள் அறக்கட்டளை ஒன்றை உருவாக்கியுள்ளனர். இப்போது பரிசு பெறும் மாணவியர் பற்றி கரும்பு தின்ன கூலியா என்பதற்கு இணங்க மாணவியர் அவர்களது எதிர்கால நலனுக்காக படிக்கின்றனர். அவர்களை உற்சாகப்படுத்தி கல்வி கற்ற கனியை களிப்புடன் சுவைக்க ரொக்கமாக பணம் தந்து சொக்க வைக்கும் பெருந்தகையாளர்களை கௌரவிக்கும் விதமாக பொன்னாடையை அணிவிக்க எம் பள்ளி தாளாளர் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். Sri T.S. Ramamurthy Iyer Memorial Prize for Rs 7,000 for the scoring. The highest mark in the 10th standard board exam goes to N. Shakti. Sri K. Sellam Iyer Memorial Prize for Rs 5,000 for scoring the second highest mark in 10th standard board exam, and Srimadi Parvati Iyer Memorial Prize for securing the first mark in English in 10th standard goes to A. Swati. Srimadi Bhagavati Ammal Memorial Prize for Rs 3,000 for the scoring. The third highest mark in the 10th standard board exam goes to M. Fahima Anjun. நன்கொடை வழங்கியதற்கு மிக்க நன்றி. வழங்கியோருக்கும் பரிசினை பெற்றோருக்கும் நன்றியும் பாராட்டுகளும். கணினி இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு கருவியாகும். கணினி இல்லாத அலுவலகம் கண்கள் இல்லாத மனிதருக்கு சமம். தொழில்நுட்பங்கள் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து வருவதால் கல்வியில் கணினிகளை பயன்படுத்துவது வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு தயார் செய்தல் அவசியமாக உள்ளது. தொலைநோக்கு பார்வையுடன் இதனை அணுகி எம்பள்ளி மாணவியரின் கணினி அறிவை வளர்க்க 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவியருக்கு C++ என்பதை கற்றுத்தருவதற்கு கம்ப்யூட்டர் எக்ஸலன்ஸ் தேர்வு வைத்து அதற்கான பரிசை வழங்க தெய்வத்திரு CS கணேசன் அவர்களது பெயரில் ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி அவர்களது குமாரத்தியர் திருமதி விஜயா ஸ்ரீராம், திருமதி லதா பரமேஸ்வரன், திருமதி புஷ்பா லக்ஷ்மன் ஆகியோர் நன்கொடையினை வழங்கியுள்ளனர். அன்னாரது குடும்பத்தார் சார்பில் திருமதி புஷ்பா லக்ஷ்மன் மேடம் அவர்களை பரிசினை வழங்க
அன்புடன் அழைக்கின்றேன். அவர்களை சிறப்பு செய்து பொன்னாடை அணிவிக்க நம் பள்ளி தாளாளர் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். First place goes to M. Srividya, 8B. Second place goes to R. Anushya from 8B. Third place goes to G. Sanjana from 8B. In 9th standard, first place goes to J.S. Barid Jainab. Second place goes to K. Yuvashri in 9B. Third place goes to S. Harini, 9B. Thank you, ma'am. இப்பொழுது நடைபெறும் கல்வியாண்டு, அதாவது 2025-26 கல்வியாண்டில் 6 முதல் 9 வகுப்பு வரை பயிலும் மாணவியருள் முழு ஆண்டு தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவியருக்கு பரிசளிக்கும் தருணம். பரிசளிக்க தமது சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். 10th B is the best outgoing student of good contact and behavior. V. Bhargavi. Yes, Maitreya is deserving student. M. Tamilarasi, 10B, got first mark in Maths, first mark in Tamil, first mark in 9th annual exam, first mark in Maths in 9th annual exam, highest total in all exams. R. Priyadarshini, 10A, got first mark in 9th annual exam, first mark in Maths. P. Akshaya, 9B, first mark in 8th annual exam. M. Anushri, 9B, first mark in 8th annual exam. J. Kritika, 9B, got first mark in Maths in 8th annual exam. K. Yuvashri, 9B, got first mark in Maths. G. Gayatri, 9A, first mark in 8th annual exam. V. Jayavardhini, 9A, first mark in Maths.
Afreen, 8B, got first mark in maths, first mark in 7th annual exam. R. Genelia, 8th A, got for good contact and behavior, got first mark in 7th annual exam, first mark in maths. P. Dharani, 7B, got first mark in 6th annual exam. Tanushka, 7B, first mark in maths. Sharmila, 7A, got first mark in 6th annual exam, first mark in maths. Nabila Begum, 6B, got first mark in maths. B. Angel, 6A, got first mark in maths. Thank you, sir. நம் சிறப்பு விருந்தினருக்கும் பெற்றுக்கொண்ட மாணவியருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளையும் உரித்தாக்குகின்றேன். மனிதனின் அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமான அறிவியல் வளர்ச்சியே ஒரு நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கும். அறிவியல் உலகை ஆளவும் புதிய விஞ்ஞானிகளை உருவாக்கவும் இளம் பருவத்திலேயே ஆர்வத்தை தூண்டும் வகையில் நம் பள்ளி தாளாளர் அம்மா அவர்களின் தந்தையார் தெய்வ திரு லட்சுமி நாராயணன் ஃபவுண்டர் ஆஃப் பிட்ஸ் பிளானி அவர்களின் பிறந்த நாள் நினைவாக எம் பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் இன்ட்ரா ஸ்கூல் சயின்ஸ் எக்ஸிபிஷனும் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இன்டர் ஸ்கூல் சயின்ஸ் எக்ஸிபிஷனும் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அதில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுத் தொகையினை நம் தாளாளர் அவர்களின் குடும்பத்தார் வழங்கி வருகின்றனர் என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கான பரிசினை வழங்க நம் பள்ளி தாளாளர் அம்மா அவர்களை அன்புடனும் மரியாதையுடனும் அழைக்கின்றேன். 5th topic, agriculture. First place goes to Tanishka and Ashwant Kumar from Gopalapuram Brinda Primary School. Tanishika and Ashwant Kumar from Gopalapuram Brinda Primary School. Second place goes to Naveen Dipshan Kishan, 5th standard from Gopalapuram Brinda Primary School. Naveen and Dipshan Kishan, second place. Third place goes to Muhammad Huda Miss and Harshika from Skies Nursery and Primary School. Muhammad Huda Miss and Harshika from Skies Nursery and Primary School. Second, third place goes to Santosh and Piju Kumar
from Skies Nursery and Primary School. First place goes to Yogeshwaran Muhammad Riyan from the Gopalapuram Boys Higher Secondary School. Second place goes to Dharani and Vinodini from Ganapati Iyer Girls High School. Dharani and Vinodini. Third place goes to Jenilia and Sharmila from Ganapati Iyer Girls High School. Senior level, 9th and 10th standard, topic chemical present in our daily products and their effects. First place goes to Karthik and Tamil Amudan from Gopalapuram Boys Higher Secondary School. Karthik and Tamil Amudan got first place in senior level. Second place goes to Bhuvaneshwari and Varsha from Ganapati Iyer Girls High School. Third place goes to Bhargavi and Tamilarasi from Ganapati Iyer Girls High School. Thank you, ma'am. Senior level 6th to 10th. A. Induja 7B, first place in 100 meters running, first place in 600 meters running, first place in 400 meters running, first place in long jump, second place in 4 into 100 meters relay. BK Mallika 7B, first place in 400 meters relay, second place in 200 meters running, second place in 400 meters running, second place in 600 meters running, third place in 100 meters running, third place in long jump. Y. Nisha Tamrakar 6B, first place in 200 meters running, second place in 100 meters running, second place in long jump, third place in 400 meters running. Kumari 7A, first place in shot put, third place in shot put in zonal level, and first place in discus.
M. Malini, 8B, first place in chess, winner in carom singles. R. Irja Kumari, 7B, first place in 400 meters relay, second place in discus. D. Sanjana, 8B, second place in shot put, third place in 600 meters running, third place in discus. G. Sanjana, 8B, second place in chess, third place in zonal chess level. V. Bharkavi, 10B, first place in 100 meters running, first place in 1500 meters running, second place in long jump, second place in 4 into 100 meters relay. S. Arini, 10B, first place in 3000 meters running, first place in 3000 meters running in zonal level, first place in 4 into 100 meters relay, second place in 800 meters running. S. Divya, 10A, first place in 800 meters running, second place in 1500 meters running, third place in 100 meters running, third place in long jump. S. Batmasri, 10B, second place in chess, third place in chess zonal level, third place in shot put, third place in 3000 meters running. V. Varsha, 10B, second place in 3000 meters running, second place in 3000 meters running in zonal level, third place in 800 meters running. S. Pooja, 10A, first place in 4 into 100 meters relay, third place in 1500 meters running. D. Lakshmi, 9B, first place in shot put and first place in discus throw. M. Janani, 9B, first place in 4 into 100 meters relay, second place in 100 meters running. V. Srinidhi, 9B, third place in discus throw in zonal level. Group games, Kho-Kho, junior level, winners Blue House. G. Sandana, M. Yarini, S. Sandhya, Jayashree, Hemalakshmi, Gayatri, Dhanushka, Neetu Kumari, Nisha Tamrakar, Meghadya. G. Sandana, M. Yarini, S. Sandhya, Jayashree, Hemalakshmi, Gayatri, Dhanushka, Neetu Kumari, Nisha Tamrakar, Meghadya. Anu, Ishwari.
S. Sandhya, V. K. Gayatri, P. Hemalakshmi, D. Jayashree, S. Tanushka, C. Neethukumari, V. Andrea Varghese, S. Darshini, M. Mahedya, Y. Nisha Tamrakar. Runners, Yellow House, A. C. Ashika Jodi, D. Sanjana, R. Sunanda, Angel Cadris Richard, Hirja Kumari, S. Tutika, K. Mallika, K. Sanjana, A. Sanjana, and D. Saranya. வாங்கம்மா. Winners Greenhouse, M. Lavina, S. Badmashri, S. Subiksha, S. Divya, S. Anushka, S. Akshaya, S. Arini, J. Kritika, S. Pavitra, and K. Ivasri. கொஞ்சம் ஃபாஸ்ட், அதாவது ஃபாஸ்ட்டாக வா 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 பார்த்து. Coco Runners, Red House, M. Bhuvaneshwari, S. Pooja, P. Akshaya, M. Janani, R. Lakshaya, D. Lakshmi, S. Savita, and R. Sadhana. Yes, sir. Red House, Nina House. S. Sharmila, R. Priyadashni, J. S. Barin Zainab, P. Gajalakshmi, R. Jyoti Kumari, S. Pragalya, and D. Tanushka. M. Janani, R. Lakshaya, D. Lakshmi, S. Savita, and R. Sadhana. Induja, 7B, Red House. Senior level, V. Bharkavi, 10B, Blue House. Overall championship, Red House. குதிரை போல் வேகமாக ஓடு. வெற்றி வந்தவுடன் குதிரையை விட வேகமாக ஓடு. அப்போதுதான் வெற்றி உன்னிடம் நிலைத்து நிற்கும். பரிசு பெற்றோருக்கும் வழங்கியோருக்கும் வாழ்த்துக்கள். பறந்தும் விரிந்தும் உள்ள இவ்வுலகில் சிறந்தே பிறந்தோர் பலர் உண்டு. தமது பிறப்பிற்கு பெருமை சேர்த்தவர்களோ சிலர் உண்டு. தம் வாழும் காலத்தில் தம்முடைய அடையாளங்களை விதைத்து செல்லும் வித்தகர்கள் பலர் உண்டு. அப்படிப்பட்டவர்களில் ஒருவர்தான் நம் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள். சிறப்பு விருந்தினர் என்றாலே தனி சிறப்பு தானே. அன்னாரை சிறப்புரை ஆற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம். Respected President Thiru K.A. Subramaniam sir, Secretary and Correspondent Srimati Dr. Nirmala Subramaniam madam, Secretary Thiru K.V. Raghunathan sir, Headmistress Srimati N. Banurani madam, and all the trust members, teachers, மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். மேடம் ரெண்டு பேரும் தமிழில் பேசினோன்னே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய தமிழ் ஒரு சரளமாக ஒரு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தங்கு தடையில்லாமல் வந்தது அந்த தமிழ். அந்த தமிழுக்கு எனது வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எல்லா ஃபங்க்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூலில் காலேஜ்லாம் லாஸ்ட் பெஞ்ச் தான் எப்பயுமே கத்திக்கிட்டே இருப்பாங்க. தே ஆர் த ஒரு என்னென்னா ஒரு நொட்டோரியஸ் கும்பல் அப்படிம்பாங்க, ரொம்ப சேட்டை பிடிச்ச கும்பல் அப்படிம்பாங்க. ஆனால் இங்கே ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துருக்க நீங்கள் இதில் கெஸ்ட் இல்லை, அதுக்கடுத்து உள்ளவங்க எல்லாம் அவங்க தான் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க.
So all of you, very, very good, because I was a last bencher in school. And the enthusiasm, உங்கள் எல்லாரோட அந்த ஆர்வங்கள், அந்த கைதட்டல்கள், அதுதான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான படிக்கட்டு. அது அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கம். ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். பரிசு பெற்ற எல்லா குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். பரிசு பெறாத எல்லா குழந்தைங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்கள் ஃபஸ்ட் டைம் நான் இந்த ஸ்கூலை பற்றி கேள்விப்பட்டேன் 3 மாதத்துக்கு முன்னால். வெரி இன்ஃபேக்ட் நான் வந்து கோபாலபுரத்தில் வந்து ஒரு 1.5 வருஷம் இருந்தேன். நான் ஐ லிவ்ட் இன் கோபாலபுரம் ஃபார் 1.5 years, பட் ஐ சாதல் அந்த பில்டிங்லாம் பார்த்துருக்கேன். ரீகலெக்ட் பண்ண முடியல. 30 years பேக் ஐ வாஸ் லிவிங் இன் கோபாலபுரம். ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது வந்து அந்த பில்டிங்லாம் பார்க்கும்போது அந்த ஏரியாவில் இவ்வளோ 2-3 ஸ்கூல் வச்சு நடத்துகிற இந்த ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் and the enthusiasm of the students, teachers, more the teachers. Government aided ஸ்கூலில் வந்து இது மாதிரி நான் பார்த்தது கிடையாது. ஐ திங்க் ஃப்ரம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் இந்த அளவுக்கு ஒரு ஆர்வங்கள் வந்து பார்த்தது கிடையாது. ஜெயின் ஸ்கூலில் வந்து 2-3 ஜெயின் ஸ்கூல் தேர் ஆல்சோ டூயிங் திஸ் சிமிலர் திங். பட் ஆனால் இங்கே வந்து எல்லா பலதரப்பட்ட மக்கள் எல்லாருமே வந்து இது பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சமயத்தில் வந்து 3 விஷயம். ஒன்று வந்து நான் இதுக்கு இங்கே வந்தேன்னா, ஒன்று வந்து ஐ ஆல்சோ ஸ்டடிட் இன் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் டில் 12th தமிழ் மீடியம். அண்ட் என்னோட ஃபேமிலியில் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் நான் தான். ஃபஸ்ட்டு கிராஜுவேட், ஃபஸ்ட்டு போஸ்ட் கிராஜுவேட், ஃபஸ்ட் டாக்டரேட். ஐ திங்க் என்னோட என்டையர் கிளான், நாட் ஓன்லி ஃபேமிலி, என்னோட எல்லா சொந்தக்காரங்களில் நான் தான் ஒரு ஃபஸ்ட்டு கிராஜுவேட்ஸ் எல்லாமே. எங்கள் தாத்தா வந்து இப்போ எங்கள் அப்பா படிக்க வைக்கும் போது எதுக்கு படிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறான், ஒய் இஸ் படிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறான், ஒரு டக்குன்னு ஒரு டிகிரி முடிச்சோன்னா ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு ஒரு வேலையை வாங்கி கொடுத்து கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படின்னு. தட் இஸ் வாட் எங்கள் தாத்தாவார் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் எனக்கு மாஸ்டர் டிகிரி படிக்கும்போது டிசிஎஸில் கேம்பஸ் இன்டர்வியூவில் கிடச்சது. அதே தாத்தா வந்து எல்லார்ட்டையும் போய் டாடா கம்பெனியில் என்னோட பேரன் வந்து வேலை வாங்கிட்டான் அப்படின்னு சொன்னார். வித்தின் 1 year ஐ வென்ட் டு யூஎஸ். ஒரு 97 ஐ வென்ட் டு யூஎஸ். அப்போ வந்து அவர் எல்லார்ட்டையும் போய் சொல்லிக்கிட்டு இருப்பார், என் பேரன் வந்து அமெரிக்காவில் இருக்கான்னு. ஸோ கல்வி தான் ஒரு முக்கியமானது, பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு முக்கியமானது. நானும் தமிழ் மீடியத்தில் படித்து, அதுவும் நான் சென்னையிலலாம் படிக்கலை, கோவில்பட்டி, என்னோட நேட்டிவ் பிளேஸ் இஸ் கோவில்பட்டி. ஸோ கோவில்பட்டியில் படித்து அங்கெல்லாம் இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடையாது. ஃபேமிலி வந்து அதுக்கப்புறம் நான் படித்த பிறகு தான் எல்லோரும் படிக்க ஆரம்பித்தாங்க. எல்லோரும் திங்க் தேவர் பிஸ்னஸ், தேவர் டூயிங் லாட் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஆனால் அதுக்கப்புறம் தான் படிப்பு, வேலை, ஒரு படிப்போட அருமை எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ படிப்பு ஒன்று தான். நான் இப்போ இந்த இடத்துல இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னோடய படிப்பு மட்டும்தான். அதுதான் அந்த ஒரு. ஸோ அதனால் எல்லா பெற்றோர்களுக்கும் மேடம் சொன்ன மாதிரி நீங்கள் போய் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் அமைகிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து இந்த சப்போர்ட் ஃப்ரம் அந்த சொசைட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சப்போர்ட், அவங்க சொசைட்டியோட சப்போர்ட் எல்லாமே இங்கே இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டோனர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ சப்போர்ட் இருக்குது. எல்லோரும் ஒரு ஃப்ரைடே ஒரு பெரிய ஆட்க ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு வந்து வீட்டில் உட்காந்து எதனா பண்ணலாம். ஆனால் வந்து தே வாண்ட் இங்கே வந்து ஒரு குழந்தைங்களோட சந்தோஷம் வந்து அவங்க பிரசிடென்ட் சார், அவங்க செக்ரட்டரி மேடம்லாம் பார்க்கும்போது அந்த குழந்தைங்கள் வந்து அந்த அவார்டு வாங்கும்போது, அந்த பரிசு வாங்கும்போது ரொம்ப அவங்களுடைய முகத்தில் ஒரு பெருமிதம், ஒரு பூரிப்பு. ஏன்னா அவங்க குழந்தைங்களே வாங்குற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா கட்டாயம் ஐ திங்க் நல்லா படிக்க அதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த ஸ்கூலில் ஈவன் தான் ஒரு 200 பேர் 250 பேர் தான் படித்தாலும் எல்லாரும் எல்லாத்தையும் படிக்கிறாங்க. இந்த நடனம், ஸ்போர்ட்ஸு, ஒரு இந்த கல்ச்சுரல்ஸ் இருக்குது. படிப்பில் வந்து அந்த அவார்ட்ஸில் முக்கியமாக இருந்தது இந்த புக்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே கொடுத்தது எல்லாமே கதைகள் புக். நான் வந்து ரொம்ப கதை புக் படிப்பேன். அந்த கதை படிக்கிறது வந்து புக்ஸ் படிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். எல்லாருமே இந்த கொடுத்த புக்ஸ்லாம் படிச்சுருந்தீங்கன்னா அடுத்த தடவை ஒரு போட்டி வச்சு யார் எல்லா கதையும் படித்தாங்களோ அவங்களுக்கு ஒரு அவார்ட் நானே கொடுக்குறேன் நான். ஏன்னா வந்து கதை படிக்கிறது வந்து உங்களுடைய கற்பனை திறனை வளர்க்கும். இந்த கம்ப்யூட்டர் உலகத்தில், இந்த ஏஐ உலகத்தில் அந்த கிரியேட்டிவிட்டி, இந்த கற்பனை திறன் அண்ட் ஒரு நம்மளா சுயமாக சிந்திக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து கதை படிக்கணும், கதை படித்து சொல்ல பழகணும்.
கதை சொல்ல பழகிறவங்க தான் இந்த இனிமேல் போகிற காலத்தில் இப்பயுமே நல்ல கதை சொல்லிகள் தான் பிஸ்னஸ்லேயும் சரி கம்பெனிலையும் சரி நல்ல ஒரு 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 மேடையிலையும் சரி நல்ல கதை சொல்லி நல்லா பேசக்கூடியவங்க தான் உலகத்தில் வந்து பெரிய ஆளாக இருக்காங்க. ஈவன் சுந்தர் பிச்சையாக இருக்கட்டும், சத்யா நாடலாக இருக்கட்டும், அந்த கதையை அந்த ஸ்டோரி லைன் மாதிரி சொல்கிறது அந்த திறனை வளர்த்துக்கணும். ஸோ அதுக்கு இந்த புக்ஸ்லாம் கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். பெற்றோர்களுக்கு மொபைல் ஃபோனை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு உங்கள் பசங்களுக்கு வந்து அந்த புக்கெல்லாம் வாசித்து காமிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்கள படிக்க சொல்லி நீங்கள் அதை உட்காந்து கேளுங்க. புக்கு படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலத்தில். மொபைல் ஃபோன் ஒரு 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 ஆராய்ச்சி என்ன சொல்லியிருக்குன்னா, மொபைல் ஃபோன் படிக்கிறவங்களோட புக்ஸ் படிக்கிறவங்களோட அந்த அந்த நியூரான்ஸ் வந்து மூளை வந்து வளர்ச்சிகள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் மொபைல் பார்க்குறத கம்மி பண்ணிவிட்டு இந்த புக்ஸை வந்து இந்த ஸ்டோரி இந்த கதைகளை வந்து படித்து குழந்தைங்களுக்கு சொன்னாங்கன்னா அந்த கற்பனை திறன் வளரும். கற்பனை திறன், அந்த க்யூரியாசிட்டின்னு சொல்கிற அந்த எதையும் நம்ம ஒரு ஒரு ஆர்வம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து அறிவியல் உலகத்தில் இந்த கம்ப்யூட்டர் உலகத்தில் முக்கியமான ஒரு தகுதி. அதை வளர்த்துக்கிறதுக்கு இந்த ஸ்கூலில் ரொம்ப விஷயம் பண்ணுறாங்க. கட்டாயம் அதை இந்த 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 திறனை வந்து வளர்த்துக்கிறதுக்கு எல்லோரும் உதவி செய்யணும். கட்டாயம் நானும் we will also think இந்த மாதிரி ஒரு இதை எப்படி டெவலப் பண்ணுறதுக்குன்னு we have to think from school. நாங்கள் இது வரைக்கும் எல்லாமே காலேஜஸ் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் we have to think எப்படி ஒரு ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வந்து இந்த க்யூரியாசிட்டி அண்ட் அந்த கற்பனை திறனை வளர்க்குறதுக்கு வந்து எப்படிங்கிறத நம்ம வந்து we have to think and we have to come up with a program. அதுக்கு வந்து கட்டாயம் பண்ணணும். நாங்கள் வந்து ஒரு 2007 ஷேரிங் ட்ரீன்னு ஒரு சின்ன ஒரு என்ஜிஓ நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ மேடம் இன்னைக்கு வந்து 2 months முன்னால் என்னை 2-3 months முன்னால் கூப்பிடும்போது இன்னைக்கு காலையில் வரைக்கும் ஐ டென்ட் திங்க் ஓகே இந்த ஸ்கூலை பற்றி எனக்கு தெரியாது. சடன்லி ஐ தாட் ஓகே ஐ ஹாவ் டு கிவ் சம்திங் ஃப்ரம் த ஷேரிங் ட்ரீ. ஸோ ஒரு 20,000 rupees ஃப்ரம் ஷேரிங் ட்ரீ ஐ am giving to the school. I'll give it to மேபி மற்றவங்க மாதிரி நானும் பார்த்தபோது மேபி வி வில் ஆல்சோ கம் அப் வித் சம் என்டோமெண்ட் ஃபார் திஸ் ஸ்கூல் அண்ட் சி ஏதாச்சும் ஒரு பரிசு கொடுக்கலாம். வருஷம் கொடுக்குற மாதிரி ஒரு இது பண்ணலான்னு மேடம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பண்ணலான்னு பார்க்குறோம். ஷேரிங் ட்ரீலேருந்து வி வில் டூ இட். ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்து நான் வந்து எல்லார்ட்டையும் சொல்லக்கூடியது வந்து எல்லா குழந்தைங்கிட்டையும் ஒரு எல்லா குழந்தைங்கள் இல்லை எல்லா மனுஷங்கிட்டையும் 2 விஷயம் உள்ளே இருக்குது. 2 புலி உங்கள் ஒவ்வொருத்தரோட மனசுலையும் ஒரு 2 புலி இருக்குது. ஒரு புலி வந்து சோம்பேறித்தனமாக இருக்கும், ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும், படிக்காது, ஜாலியாக கூட இருக்காது, அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். இன்னொரு புலி வந்து எதையாச்சும் கற்றுக்கணுன்னு இருக்கும், எதையாச்சும் அச்சீவ் பண்ணணுன்னு இருக்கும். எந்த புலிக்கு நீங்கள் சாப்பாடு போடுறீங்களோ அந்த புலி தான் வளரும். ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து நல்ல புலியாக ஒரு அச்சீவ் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு புலியாக கொண்டு வரணுன்னு தான் என்னோடய ஆசை. அதுக்கு வந்து இந்த ஸ்கூல் ரொம்ப விஷயங்கள் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து எல்லா பெற்றோர்களும் ஒத்துழைக்க வேண்டும். கடைசியாக வந்து நான் காலேஜில் வந்து எக்கச்சக்கமாக சொல்லலாம். இங்கே வந்து ஸ்கூல் குழந்தைங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பெற்றோர்களுக்கு தான் சொல்ல வேண்டியிருக்கு. குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கிறதுக்கு இந்த காலத்தில் வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எல்லா இந்த ஸ்கூல்ஸ் ப்ளஸ் நல்ல டோனர்ஸ் நல்ல புரவலர்கள்லாம் இருக்குது. படிக்க மட்டும் வச்சுருங்க. என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள், படிக்கிறதுக்கு வச்சுருங்க. நல்லா படிச்சுட்டா லாட் ஆஃப் இந்த என்ஜிஓஸ் இந்த ஆர்கனைசேஷன்லாம் இருக்காங்க, அவங்களே பார்த்துக்கிறாங்க. படிக்க வைக்கிறது அடுத்த மேல் படிப்பு படிக்கிறதுக்கெலாம் எல்லாருமே பார்த்துக்கிறாங்க. ஸோ அதை மட்டும் பண்ணிகிட்டே இருங்க. ஐ ஹவ் சீன் ஃபியூ கிட்ஸ் ஆர் ஃப்ரம் நேபாள் ஆல்சோ, பீகார். And I'm really happy. I think the school is multicultural and ஒரு குழந்தைங்களை வந்து அவங்கள வந்து ஏதாச்சும் ஒரு திறனை வளர்த்துக்கிறதுக்கு எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. Our support will be there and my best wishes and we'll keep collaborating and everything, we'll keep contributing from Sharing Tree also. And எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். And என்னை இங்கே அழைத்ததற்கு
ஹெட் மிஸ்டர்ஸ் மேடத்துக்கு ரொம்ப நன்றி, அண்ட் த ட்ரஸ்ட் மெம்பர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சுகமான கருத்துக்களை தமக்கே உரிய பாணியில் தென் மாவட்ட தமிழில் தெளிவாகவும் அழகாகவும் சுதந்திரமாகவும் எடுத்து கூறிய நம் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களது தமிழும் மிகவும் அழகாக தான் இருந்தது. உங்கள் கண்ணல் தமிழும் எங்களுக்கு மின்னல் போல் ஒளிர்ந்தது. உங்கள் வார்த்தைகள் பூவாக மாறி எங்கள் மேல் தூவப்பட்டன. உங்கள் பேச்சு எங்கள் காதுகளுக்கு சூட்டப்படும் அணிகலன்களாக இருந்தது. நன்றே செய், நன்றும் இன்றே செய் என்பதை செயலாக்கி நம் பள்ளிக்கு நன்கொடை வழங்கியமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. சீரிய கருத்துக்களை சிறப்புரையாக வழங்கிய விழா நாயகருக்கு மனமார்ந்த நன்றிகள். மலருக்கு மனமழகு, நீருக்கு மீன் அழகு, நெஞ்சுக்கு கருணை அழகு. நன்றி பாராட்டுவது மனிதருக்கு அழகு. அந்த நன்றியை காணிக்கையாக்கி நன்றி உரைக்க வருகிறார் எம் பள்ளி தலைவி 9ஆம் வகுப்பு மாணவி யுவஸ்ரீ. வணக்கம். நல்லதை நினைப்பதும் நன்றிகளை சொல்வதும் மனித வாழ்வின் அடிப்படை பண்புகள். நிகழ்ச்சி நிறைவானதற்கும் முயற்சி முழுமையானதற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். பல்வேறு பணிகளுக்கிடையே எங்களது அன்பான அழைப்பை ஏற்று எம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து தலைமை ஏற்று சிறப்புரையாற்றி மாணவியருக்கு பரிசுகளை வழங்கி இவ்விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் எம் பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். தமிழ்ச்சங்கம் கண்ட அறிஞர் போல குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக கல்விச் சங்கம் அமைத்து நல்ல விஷயங்களை நாள்தோறும் ஆராயும் கோபாலபுர கல்விச் சங்க தலைவர், செயலர், பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எம் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் பள்ளியின் வளர்ச்சிக்கு பக்கபலமாக இருந்து எங்களை எல்லாம் ஊக்கப்படுத்தியும் உற்சாகப்படுத்தியும் முன்மாதிரியாக திகழும் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற எம் பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கும் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பள்ளியின் வளர்ச்சிக்கு பணத்தாலும் மனதாலும் என்றென்றும் உதவிகள் செய்யும் பல்வேறு நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மாணவியரின் அறிவியல் சிந்தனையை ஊக்கப்படுத்தி ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் அறிவியல் கண்காட்சியில் வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பரிசு தொகையினை மனமுவந்தளிக்கும் நமது தாளாளர் அவர்களின் குடும்பத்தாருக்கும் எங்களின் இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் எங்களின் அன்பான அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து மாணவ செல்வங்களை வாழ்த்திய ஏனைய பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இதமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தன்னலம் பாராது மாணவியரின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நம்மை சரியான பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கும் எம் பள்ளி தலைமை ஆசிரியை அவர்களுக்கும் பணிவார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அறியாமை இருள் அகற்றி அறிவெனும் வெளிச்சம் பாய்ச்சு கண் துஞ்சாது மெய்வருத்தம் பாராது என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று மணி நேரம் பார்க்காமல் பணி செய்யும் எம் பள்ளி ஆசிரிய பெருமக்களுக்கும் அலுவலர்களுக்கும் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாணவ செல்வங்களின் திறமைகளை வெளிக்கொணர செயல்படும் கல்விசாரா செயல்பாடுகளை கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் விஷ்ணு சகஸ்ரநாமம் கற்பித்து தரும் திருமதி புஷ்பா லக்ஷ்மன் மேடம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம் பள்ளியின் தூண்களாக நமக்கெல்லாம் ஆதரவு அளித்து இன்று வருகை தந்துள்ள பெற்றோர்கள் அனைவருக்கும் நம் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பெற்றோருக்கு நல்ல பெயரை பெற்று கொடுக்கும் நம் பள்ளி இந்நாள் முன்னாள் மாணவியருக்கும் பிற பள்ளி மாணவர்களுக்கும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றவர்களுக்கும் பரிசுகளை வாங்கியவர்களுக்கும் இனிமேல் பரிசு பெறப்போகும் மாணவர்களுக்கும் மேலும் நிகழ்ச்சியை கண்டு களித்த அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இவ்விழா சிறப்பாக நடைபெற இடம் கொடுத்து உதவி புரிந்த ராணி சீதை அரங்கத்தின் மேலாளர் மற்றும் பணியாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒளி அமைப்பாளர்கள், புகைப்படம் எடுத்தவர்கள், மாலை சிற்றுண்டி கொடுத்தவர்கள், இன்னும் கைத்தட்டி எங்களை உற்சாகப்படுத்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களின் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. நயமுடன் எடுத்துரைத்த மாணவிக்கு நன்றி. அடுத்ததாக